மற்ற நேரம் கூட உங்க பக்கத்துல அவர் இருக்கிறது தெரியாது. சோதனை நேரத்துல கண்டிப்பா தெரியும். எல்லாத்துக்கும் ராஜாவை தவிர ராஜா நிறுத்திய பொற்சிலை என்ன பண்ணணும்? வணங்கணும். வணங்கலைன்னா நெருப்புல தூக்கி என்ன பண்றோம்? போட்டுருவோன்ற சோதனை. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்தாங்க பாருங்க. இவங்க நாங்கள் வணங்க மாட்டோங்க, எங்கள் ஆண்டவரை மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? வணங்குவோம். இந்த சிலைகளெல்லாம் நாங்கள் என்ன பண்ண முடியாது, வணங்க முடியாதுன்றாங்க. உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? தம்பி அப்படின்னா 7 மடங்கு. எத்தனை மடங்கு? 7 மடங்கு நெருப்பு என்ன பண்ணுறாங்க? அதிகமாக்குறாங்க. சார், ஆண்டவருக்காக நான் வாழ்வேன்னு சொன்னதுக்கு அது ஒரு குத்தமா? இப்போ மற்றவங்களை விட எனக்கு எவ்வளோ வருது? மற்றவங்களை விட உங்களுக்கு ஏன் அதிகம் வருதுன்னா, அதிகம் வரப்போகுது, அதனால தான் அதிகம் வருது. ஆமென். எனக்கு ஏன் 7 மடங்கு சோதனை? ஏன்னா நீ 70 மடங்கு உயர போற, 7000 மடங்கு நீ பெருக போற. அதை தடுக்கிறதுக்கான ஒரு வேலை எப்பவுமே நடக்கும். அப்போ இந்த ஆவிக்குரிய வெளிச்சம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க எல்லாரும் மாதிரி சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க. இப்போ என்ன நடந்துச்சு பாருங்க, என்ன நடந்துச்சு? இந்த நெருப்புல பரவாயில்லப்பா, நான் இங்கே என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவாரு, அப்படியே காப்பாற்ற கேட்ட கூட உன்னை கும்பிடுற ஐடியா மட்டும் எனக்கு கிடையாது, போடுற தூக்கி போடுறா அப்படின்ட்டாங்க. கடைசியில் தூக்கி போட்டால் 3 பேர் எத்தனை பேரை தெரியுறாங்க? ராஜா அப்படி பார்க்கான், எத்தனை பேர் போட்டீங்க? 3 பேர். என்னடா 4 பேரா தெரியுறாங்க. 4வது ஆளை பார்த்தா கடவுளுடைய சாயலை அவன் பார்க்குறான். இன்னும் சொல்லட்டுமா உங்களுக்கு? எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க. மற்ற நேரம் கூட உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறது தெரியாது, சோதனை நேரத்தில் கண்டிப்பா தெரியும். ஆமென். ராஜா பார்க்குறான், நான் அப்படின்ட்டு. கடைசியில் பாருங்க, அந்த நெருப்பு பாருங்க இவங்களுக்கு ஊழியம் செய்யுது. கரெக்டாக கயிறு மட்டும் அறுத்து விட்டுட்டு முடி கூட கருகலை. அதுக்கு தெரியுது பாருங்களேன். கரெக்டாக நீ கயிறை கட்டி உள்ளே போடுதான், கெட்டி தானே உள்ளே போடுறாங்க. ஆனால் விடுதலையாக வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல, நல்லா வார்மாக இருக்குதா அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. கெட்டி போட்ட கயிறு அருந்துடுச்சு, ஆனால் ஆளுக்கு ஒன்றுமே ஆகலை. ஆளுக்கு ஒன்றுமே ஆகலை. ராஜா, ஐயா வெளியில் வாங்க, நீங்கள் சாதாரண ஆள் என்ன பண்ணிட்டேன் நினச்சிட்டேன், நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது. அப்போ அந்த சோதனை நீங்கள் யாருன்றத உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் காட்டுது.